நான் இப்போ கையோட வேதாஜி சேனலை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே, வேதாஜி. ஓகே, அண்ணே வேதாஜி சேனல் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணணும். அண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்க வந்து உங்க கையால இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. வாங்க வாங்க வேதாஜி, வாங்க. She is feeling very shy. அப்படியா? ஓ காட், நைஸ் ஐ. வேதாஜி, உங்க பொற்கரங்களால இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுங்க. முண்டம், அது அப்டேட் இல்ல, அப்லோட். அதான் லோட் பண்ணுங்க. பண்ணுங்க நீ. பாத்தியாடா, கருப்பண சொல்லி கும்பிட்டுக்கோ. பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க வேதாஜி. நட்ராஜ், பஞ்சு, நல்லது பண்ணோன்னு முடிவு பண்ணி சேனலை ஓபன் பண்ணிருக்கீங்க. மனசார சொல்றேன், உங்க நல்ல மனசுக்கு சேனல் உண்மையிலேயே நல்லபடியா வரும். சூப்பர் சூப்பர் தேங்க் சூப்பர். யூ நீ, தேங்க் யூ. தேங்க் யூ வேதாஜி. செமடா செமடா செமடா, கழுகுடா கழுகுடா. கண்டிப்பா Thank you, மாப்ள, நம்ம சேர்ந்து கலக்கணும் மாப்ள. தேங்க் யூ நீ. ஓகே, இப்போ சேனல் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, வீடியோவையும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, உங்க மொபைல் எடுத்து யூடியூப் ஓபன் பண்றீங்க. யூடியூப் ஓபன் பண்ணி நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள ஷேர் பண்ண சொல்லுங்க. அப்பதான் இதை 4 பேர் பார்ப்பாங்க. 4 பேர் பார்த்தாங்கன்னா நிச்சயமா லைக் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம சேனலும் ஃபேமஸ் ஆகும். ஓகே, செண்டு செண்டோ செண்டி. போர் அடிக்குதுன்னு சொன்னல, வா செஸ் விளையாடலாம். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒயிட் பீஸ் உன் பக்கம் தான் இருக்கு, நீயே ஆரம்பி. ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, முடிக்க போறதும் நான் தான் வேதா. என்ன வேதா, வெளியவே பார்த்துட்டு இருக்க? இல்ல மல்லிகா, என்ன கூட்டிட்டு போறதுக்கு அவர் வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணோம், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ம், ம், ம். ஓகே. ஆமா, நாகராஜோட ஃப்ரெண்ட் பஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதை ஏன் மல்லிகா கேக்குற? நட்ராஜ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல பஞ்சுவை சேர்த்துக்கிட்டாரு. அப்ப இருந்து மஞ்சு வந்து பொண்ணு பாருங்க, மஞ்சுவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரே இம்சை. அவரை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. என்ன வேதா? அவுட். ஐயோ, என்ன வேதா, தோத்துக்கிட்டே இருக்க? என்ன வேதா, மூவ் பண்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? மூவ் பண்ணு. நான் என்ன பண்றது? வசமா உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். வேதா, உன் ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது. ராஜா காலியாக போறாரு. செக். ஏய், கத்துறா சொல்லிடுங்க.
சொல்றவருக்கு அசையாம ஒரே இடத்துல இருக்கணும். ஏதோ சத்தம் போட்டீங்க அறுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். டேய் மேல போடா. வீரல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அது இருக்கு நான் பாத்துக்கிறேன். ஏய் அசஞ்சிக்க அவ்வளவுதான். ஏய் என்னடா வெறுங்க இடம் வர? மேல எல்லாம் பூட்டி இருக்குது, சாவி வேணும். ஏய் சாவி யார்கிட்ட இருக்க? மரியாதையா குத்துருங்க. உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல கழுத்தை அறுத்துருவேன். உங்களுக்கு நல்லது. கேட்டுட்டே இருக்கல, அமைதியா இருக்கீங்க. மரியாதையா சாவி எடுங்க. யார்கிட்ட சாவி இருக்கு? குடுக்க போறீங்களா இல்லையா? கேட்டுட்டே இருக்க, நவுந்துட்டே இருக்கீங்க. அப்படியே தொண்டையிலே குத்திடுவேன். ஏய் எங்கடி ஓடுறீங்க? நில்லுங்கடி. எங்க போற? நில்லு. எங்க ஓட பாக்குறீங்க? சாவியை கொடுங்க. மரியாதையா சாவியை குத்துருங்க. ஒரே அரை அறுத்து போட்டுருவேன். உங்களே அச்சடி உள்ளார மரியாதை குத்தா போறீங்களா இல்லையா? அந்த மரியாதை காப்பாத்திக்க மாட்டீங்க இருக்கே. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செஞ்சிருவேன். ஏய் மச்சான், இது வேலைக்கு ஆகாதா? கேட்க மாட்டாங்க. மச்சான் ஏய் 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 புறா. ஏய் ஏய் எங்கடா போய்ட்டாங்க? ஏய் எங்கடா அவளுங்க? தப்பி விட்டுமடா. ஏய் நாள போய் பாறா. போய் பாரு. நான் இந்த பக்கம் பாக்குறேன். எந்திரி எந்திரி சொல்றல. எந்திரி 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 எந்திரிங்க. ஏய் எங்க ஓடி ஒளிறீங்க? சாவி எங்க இருக்க? சாவி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லு. இருக்கிறதா சொல்லு. சொல்லுங்க. சொல்ல மாட்டியா? இல்லைன்னு வச்சுக்கோங்க. மல்லிகா மல்லிகா மல்லி மல்லி என்ன மல்லி? ஐயோ காட்டு. என்ன மல்லி நீ என்ன எதுக்கு இப்படிலாம் பண்ற? வா 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 ஆஸ்பத்திரிக்கு போலாம். வா 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 நீ வா சொல்ல கேளு. ஓகே மல்லி இந்த பாரு ரத்தம் ஜாஸ்தி போகுது, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். மல்லி வா. இல்ல இல்ல பரவாயில்ல.
டாக்டருக்கு ஃபோன் பண்ண அவரே வீட்டுக்கு வந்துருவாரு. சரி இது பாரு, இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவனோ தெரிஞ்சவன் தான் வீட்டுக்கு திருட வந்திருக்கிறான். இது மேலே இந்த வீட்டில் நீ தனியாக இருக்கிறது சேஃப்டி கிடையாது. ஆமா மல்லிகா, இவ்ளோ பெரிய வீட்ல நீ தனியா இருக்க. அதான் இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அதனால இனிமே நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். என்ன வேதா பேசுற? இது ஏன் வீடு, இதை விட்டு நான் எங்க போறது? புரிஞ்சுக்காம பேசாதவன் திரும்ப வந்தானே என்ன பண்ணுவ? நீ ஏதாவது ஹோட்டலு இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கிரு. என்னங்க, அவ்வளவு பெருசா நம்ம வீடு இருக்கு. அதை விட்டுட்டு மல்லிகா ஏன் யாருமே இல்லாத மாதிரி ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கட்டும்ங்க. அது என்ன வேதா பேசுற? நான் எப்படி உங்க வீட்ல எல்லாம்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது, யோசிக்காத. நான் வேற ஏதாவது ஐடியா பண்றேன். மல்லிகா, உன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ எங்க கூட தான் வர. இல்ல வேதா, அதெல்லாம் வேண்டாம். இது பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்டு. நான் சொன்னா நீ கேட்கணும். இனிமே நீ எங்க கூட தான் தங்குற, அவ்வளவுதான். இல்ல, எப்படி? சொல்லுங்க. மல்லி, இந்த பாரு, சொல்றது கேளு. சேஃப்டி கிடையாது, யோசனை இருக்காத. வேதாஜி சொல்ற மாதிரி அது பண்ணிடலாம். சரின்னு சொல்லு. நீ வா மல்லி, கிளம்பு. வா 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 வா. பஞ்சு ரெடியா? நான் ரெடி. இருந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ்க்கு நில்லு. வா வா. ஓகே. ஓகே. ஓகே ஓகே. சவுண்ட் செக் பண்ணு. 1 2 3 செக் செக் செக். டபுள் ஓகே. ஆடியோ ஓகே. நீ ரெடியா? ஓகே. ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். எங்க யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. போன தடவை நம்ம சைல்டு அபியூஸை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இந்த தடவை நம்ம சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு அவலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தடவை நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற இஷ்யூ சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்கள். தம்பி, உன் பேர் என்னம்மா? லோகேஷ். ஓகே. எத்தனை வயசாகுது? 14. என்ன வேலை பார்க்குற? கறிக்கடையில் வேலை செய்கிறேன். கறிக்கடையில் வேலை பார்க்குறேன். உன் வயசு என்ன? 13. 13. என்ன வேலை பார்க்குற? நான் சைக்கிள்ல டீ விக்கிறேனா. ஓகே. உன் வயசுப்பா? 13. 13. என்ன வேலை பார்க்குற? மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்கிறேன். மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறேன். நீ என்ன பண்ணுற? ஹோட்டல்ல வேலை செய்யறேன். ஹோட்டலில் வேலை செய்கிற. ஸோ 14 வயசு கூட முழுமையாக முடியாத இந்த பசங்க ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக. ஒரு வீடியோவோட நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்ராஜ். பக்கா நட்டு. ஓகேவா? டே, லேகெல்லாம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஃபோக்கஸ்லாம் அவுட் ஆகல. ஃபோக்கஸ் எல்லாம் அவுட் இல்லப்பா, எல்லாம் நல்லா இருக்குப்பா. ஓகே. சரி நட்டு, இத உடனே அப்லோட் பண்ணிடுவோமா? பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பசங்களை கொண்டு போய் ஃபவுண்டேஷன்ல சேர்த்துட்டு வந்தேன். இது எனக்கு தோணவே இல்லையாப்பா. கரெக்டான விஷயம் தான். என்ன பசங்களா, போலாமா? போலாம் சார். பாத்தியா இவங்களுக்கு சந்தோஷத்தை? படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளையெல்லாம் டீ கடையில வேலை பார்க்குது. படிக்காத ஊதாரி எல்லாம் நாதாரியா சுத்துது. வாங்கடா போலாம்.
என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல நட்டு, ஆ. இந்த யூடியூப்ல சோசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி போட்டா லைக்ஸே வர மாட்டேங்குதுடா. சரி. அவங்க என்ன பண்றாங்க, எண்டமே ஜிமிக்கி கம்மல், எண்டப்பன் கட்டண்டு போயே, எண்டப்பன் பிராண்டி குப்பி, எண்டமே குடிச்சு தீர்த்தே. ஜிமிக்கி கம்மல்னு அந்த பாட்டுக்கு தாண்டா லைக்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்கா இருக்கிறதா எடுத்து போடணும்டா. நம்ம சேனலோட லைக்ஸை கூட்டுறதுக்கு என்னடா பண்ணலான்னுட்டு. சே, இப்படிலாம் பண்ணி மரியாதை கெடுத்துக் கூடாது. ஆ, எப்பவுமே மக்களுக்கு மத்தியில நிஜமா நடக்கிற சம்பவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. ஆ. ஆமா. அதனால நீ என்ன பண்ற, டெய்லி நைட்டு போய் நிஜமா நடக்கிற, அதாவது ரியலிஸ்டிக்கா நடக்கிற விஷயங்களை ஷூட் பண்ணி கொண்டு வந்து நம்ம சேனல்ல போட்டேன்னு வச்சுக்கோயேன், லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கும். லைக்ஸ் வியூஸ்லாம் அப்படியே சும்மா பிச்சுக்கும். அப்படியே நான் ஜெயிலுக்கு போயிருவேன். ஏண்டா, நான் வேலை பார்க்கலான்னு வந்தா என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி பார்க்கறியா? நாளா இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. பகல்லையே பல வேலை பண்றாங்க, ராத்திரில என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னை தூக்கி ஜெயில நீ போட்டுருவாங்க. எப்படிடா ஜெயிலுக்கு போவ? சொன்னா புரிஞ்சுக்கோடா. இப்போ நீ ரோட்ல போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை துரத்திட்டு வரான். என்ன? ஆமல்லி, யோசனை இருக்காத. பெதாஜி கூட்டின்னு வாங்க. இந்த நேரத்துல மல்லிகாவையே இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. வா. என்னடா பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, அது சின்ன பிரச்சனை. மாப்ள, இவளுக்கு என்னாச்சு? மாப்ள? கையில என்ன கட்டு. ஆச்சு? ஆ? ஒன்றும் இல்லைடா, இந்த மல்லிகை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஐயோ, உனக்கு எங்கேயும் அடிபடலையடா? டேய், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பட்டிருக்கும் மாமா. மல்லிகா இல்லைன்னா. ஆமா மாமா, ஒருத்தன் இவரை கத்தியால குத்த வந்தான். ஆ. அப்போ மல்லிகா தான் காப்பாத்தினா. மல்லிகா மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல மாமா. ரொம்ப நன்றிம்மா. ஐயா, என்ன நீங்க நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? அம்மா, அவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு தோட்டக்காரன் மற்ற வேலைக்காரங்களாம் இருக்கும்போது அவ்வளவு துணிச்சு வந்து அட்டாக் பண்ணிருக்கான்னா ரொம்ப பயங்கரவாதியா இருப்பான் போல இருக்குமா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. அதான் மாமா, அதே தான் நானும் சொல்ல வந்தேன். மல்லிகா அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறது தான் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மல்லிகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மாமா. இனிமே மல்லிகா நம்ம வீட்லயே தங்கிட்டுமே. அம்மா வேதா, உனக்கு மல்லிகாவை பத்தி முழுக்க தெரியாதம்மா. அவ ஒரு திருடியோட பொண்ணு. மல்லிகாவோட அம்மா இந்த வீட்டுல இருந்து மோதிரத்தை திருடிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே நானே பதறி போயிட்டேன். இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு. ஐயா ஐயா, உங்க மோதிரத்தை யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரா? வாங்க ஐயா, சொல்றேன். வாங்க வாங்க. மல்லிகா, நீ என் விஷயத்துல தலையிடாத. மோதிரத்தை நான் தரமாட்டேன். மோதிரத்தை தரப்போறியா இல்ல நானே போய் ஐயா கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கு மேல அவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு ஆபத்துன்னு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க ஐயா. வேண்டாம், இந்த வீட்டுல நீ இனிமே இருக்க கூடாது. கிளம்பு. நான் வீட்டை விட்டு விரட்டின மல்லிகாவை நீ திரும்ப இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அன்னைக்கு யாரோ என்ன கடத்தி வச்சிருந்தப்போ கூட மல்லிகா தான் வந்து காப்பாத்தினா. இன்னைக்கு இவரையும் மல்லிகா தான் காப்பாத்திருக்கா. நமக்கு வந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண மல்லிகாவுக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நாம தானே மாமா ஹெல்ப் பண்ணணும். இவையே யாருமே இல்லாத மாதிரி அவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்கணும். அதான் நாம இருக்கோமே மாமா, நம்ம கூடவே இருக்கட்டுமே. ஆமாம்ப்பா, வேதாஜி சொல்கிறது கரெக்ட் தானே. மல்லிகா அண்டை இப்போ கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், ஆனால் பணம் பாதுகாப்பு கொடுக்காது இல்லையா. பாவம், கல்யாணம் ஆகாத பொண்ணு தனியாக இருக்குது. ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, அவ்வளோ சேஃப்டி கிடையாதுன்றது உங்களுக்குலாம் தெரியும் இல்லைப்பா.
நாகராஜ், தனியா வாழ்றதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இவ்ளோ நாளா நான் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுனால உங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம். இப்படிதான் மாமா. ஏன் இவ தனியா இருந்து கஷ்டப்படணும் நாம நினைச்சா நமக்கு கஷ்டமா இருக்கும்னு இவன் நினைக்கிறா. இவ இங்க வர்றதுனால நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு இவளை கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன் மாமா. வேதா மல்லிகாவை பத்தி தெரியாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. மல்லிகா அவ வேலைய காட்ட போறா. இங்க பாருங்க, என்ன இங்க தங்க வச்சுக்கிறதால உங்களுக்கு தான் சிரமம். நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் நான் வந்தேனே தவிர எனக்கு இங்க தங்கறதால ஐடியாவே இல்ல. நீ சும்மா இரு மல்லிகா, எங்களுக்கு சிரமம் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு யார் சொன்னது? இல்ல வேண்டாம் வேதா. மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க? மல்லிகாவை இங்க தங்க வச்சுக்கலாம்ல. சரிம்மா வேதா, அவளை இங்கேயே தங்க வச்சிரு. வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துரு. கூட்டு போங்க ராஜு. வா மல்லிகா. வேதா, நாகராஜ், நீங்க 2 பேருமே மல்லிகாவை இந்த வீட்டில் தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த மல்லிகா நாளைக்கு நாகராஜ் தம்பி வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துருவா. வரட்டும் வரட்டும். நமக்கு தேவை வேதா காலியாகணும். இனிமே நாம பண்ண வேண்டிய வேலை பாதிய மல்லிகாவே பண்ணிடுவா.